கேட்கும் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் வாலிபனே வரதட்சணை வேண்டாம் என்று தீர்மானமேடு என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். வரதட்சணை அப்படிங்கிறது குடும்பங்களை சீரழிக்கும் ஒரு சமூக பிரச்சனையாகவே இருக்கு. வரதட்சணை கொடுத்ததுனால அநேக பெற்றோர் கடனாளியா மாறி இருக்கிறாங்க. வரதட்சணை கொடுக்க முடியாததுனால பல பெண்கள் திருமணத்திற்கு அப்புறம் அவமதிக்கப்பட்டு அவங்க வாழ சென்ற இடத்துல ரொம்பவே கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இதனால சில நேரங்கள்ல உயிரிழப்பு கூட ஏற்படுது. வரதட்சணை அப்படிங்கிற சமூக புற்றுநோயை நம் சமுதாயத்தை விட்டே முற்றிலும் அகற்றணும்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன தெரியுமா? அது நம்ம தேசத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாருமே நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுக்கும்போது தான் நம்ம சமூகமும் உயர்வடையும், குடும்பங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த இனியலரும் நிகழ்ச்சியின் துதி வேலையின் மூலமாக உங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் எழுதப்பட்டிருந்த எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட்டு அவைகளை சிலுவையின் மேல ஆணி அடித்து எல்லாவற்றின் மேலும் அவர் வெற்றி சிறந்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால இனிமே நம்மளுடைய வீடுகளில கூக்குரலின் சத்தம் அல்ல, அழுகையின் சத்தம் இனிமே கேட்கப்பட மாட்டாது. நீதிமானுடைய கூடாரத்திலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் காலம் இது. ஆமென். தேவனாகிய கர்த்தர் அவர் வெற்றி சிறந்தவராய் என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜாவாக நம்முடைய இல்லங்கள்ல உள்ளங்கள்ல அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக வெற்றி சிறந்த அந்த தேவனை நாம் கொண்டாடி பாட இருக்கிறோம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன உயிருள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் நல்ல சந்தோஷத்தோட. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாய் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. சத்தம் கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது, மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே. நல்ல வீடுகள்ல கரங்களை தட்டி வெற்றி சிறந்த தேவனை கொண்டாடுவோம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள், என்னை விசுவாசத்தோட சொல்லலாமா? கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக.
சிறந்தாரே, இயேசு வெற்றி சிறந்தாரே. ஹalleluya. என்றென்றைக்கும் வெற்றி சிறந்த ராஜாதி ராஜாவாக நம் அனைவரையும் அரசாளுகிற தேவனாக அவர் வீற்றிருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி அவர் நமக்காக செய்த காரியங்களை நினைத்து, சிலுவையில நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் நினைத்து, 103வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி கொண்டு வருகிறாரே. அந்த நல்ல தேவனை நினைத்து, ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல, உங்களுடைய வீடுகளில் உங்க இருதயங்களிலிருந்து உண்மையான துதி சத்தம் புறப்படட்டும். மரணத்தின் கூர் ஒடிக்கப்பட்டது, பாதாளத்தின் வேர் அறுக்கப்பட்டது. நமக்கு விரோதமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் குலைத்து போட்டார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்மை கழுவி பரிசுத்தம் பண்ணி இருக்கிறாரே. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி இருக்கிறாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கி. நீங்க சொல்றீங்களா, என் நோய்கள் எல்லாம், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ, இனி வெல்லாதே. பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை முழு இருதயத்தோடே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் மீது ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தபடியினால இனிமேல் நாம சொல்ல போகிறோம், அறிக்கையிட போகிறோம், பாவம் இனி என்னை மேற்கொள்ளாது. நீங்க எந்தவித அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த பாவத்தின் கூர் ஒடிகிறது, அந்த பாவத்தின் வேர் அறுக்கப்படுகிறது. சேர்ந்து இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள் அவர் ஏற்றுக்கொண்டாரே. என் அக்கிரமங்களை அவர் மன்னித்தாரே, என் பலவீனங்கள்
அவர் ஏற்றுக்கொண்டாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை இந்த வார்த்தைகளை மீண்டும் சொல்லுவோம். மேற்குக்கும் விலக்கினாரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரம் போல பாவங்களை என்னை விட்டு விலக்கினாரே. பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. விசுவாசத்தோடு பாவம் என்னை ஒரு போதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் சுகவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. பலவீனம் பலவீனம் ஒரு போதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக செய்த தியாகத்தை, நீங்க எங்களுக்காக உண்மையே நீங்க ஒப்பு கொடுத்ததை நாங்கள் ஒருபோதும் மறவாதிருக்கிற நன்றியுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று பக்தனாகிய தாவீது துதித்தது போல நாமும் தினந்தோறும் இதை கூறி தேவன் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து மறவாமல் நன்றி சொல்லி துதிக்கும் போது அவருடைய உள்ளமும் மகிழும், நம்முடைய உள்ளமும் நன்றியால் பொங்கும். இப்பொழுதும் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதியக்கா, என்ன தரகரண்ணே, வேற பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொன்ன, அப்புறம் தகவல் எதுவும் சொல்லல. எங்க நான் காமிச்ச பொண்ணுதான் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. நீங்க கிறிஸ்தவ பொண்ணை கூட்டிட்டு வந்தா நான் எப்படி சரின்னு சொல்ல முடியும்? வேற இன்னும் வரலக்கா, வரட்டும், கண்டிப்பா கொண்டு வரேன். சீக்கிரமா சொல்லுங்க, வயசும் கூடிட்டே போகுதுல. சரி, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன இப்படி கேட்டீங்க? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? இப்ப வேற நல்ல வேலையில இருக்கான். அதுக்கு எடைக்கெடையா கொடுக்க முடியும்? கொடுத்தா என்ன தப்புங்கிற? ம், ம். இங்க பாருங்க, ரொம்ப எதிர்பார்க்கல. ஒரு 75 பவுன் நகை, 5 லட்சம் ரொக்கம் போதுமா? போதும். நான் ஒண்ணு ரொம்ப கேட்கலையே. ஆமா ஆமா, கம்மியா தான் கேக்குறீங்க நீங்க. நான் வாரேன். இந்த காலத்துல ஜாதி மதம் யார் பாக்குறா? நல்ல வரதட்சணையும் வேணுமா, இவங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணும் வேணுமா? என்னத்த செய்ய? ஆமா, நான் ஏன் இவங்க கிட்ட போய் கிறிஸ்தவ பொண்ணை காமிக்கணும்? அதுக்குதான் வேற ஆள் இருக்குது. மைக்கேல் அண்ணன் கிட்ட இருந்து போன் வருது, எதுக்குன்னு தெரியலையே. சரி, எடுத்து பேசுவோம். என்ன மைக்கேல் அண்ணன், எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட என் பையனுக்கு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொன்னேன். பாத்தியா என்ன? பேசாம இந்த பொண்ண மைக்கேல் அண்ணன் பையன் மார்ட்டினுக்கு முடிச்சிடலாமே. இது ஏன் எனக்கு தோணாம போச்சு? என்னப்பா சத்தத்தை காணோம்?
அது ஒண்ணு இல்லண்ணே, உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்களே போன் அடிச்சிட்டீங்களா, அதான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்பா, என்ன விஷயம்? ஏதோ நல்ல சம்பந்தம் வந்திருக்கா? வராமையா, உங்களுக்காக ஏறி அலைஞ்சி கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்கேன். இருங்க, வீட்டுக்கு தான் வரேன், நேர்ல வந்து பேசுறேன். வா வா. என்னடா எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க? கேளுங்கள் தரப்படும்னு சொன்னதுல இருந்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்ட போல. அப்படி இல்லடா, வீட்ல மேரேஜ்க்கு ரொம்ப அர்ஜென்ட் பண்றாங்க. நல்ல துணை வரணும்னு பிரேயர் பண்றேன், வேற ஒண்ணு இல்லடா. ஓ, மேரேஜுக்கெல்லாம் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல. எப்படி எடைக்கு எடை தங்கம் தர்ற பொண்ணா வேணுமா? நீ வேறடா, நான் வரதட்சணை எல்லாம் வாங்க மாட்டேன். சும்மா காமெடி பண்ணாதடா. நான் விளையாட்டுக்கு சொல்லடா, உண்மையா தான் சொல்றேன். இந்த காலத்துல யாரா வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணுவா? நான் பண்ணுவேன்டா. ஏன்டா உனக்கு இந்த முடிவு? இது இப்ப எடுத்த முடிவு இல்லடா, போன வருஷமே எடுத்த முடிவு. எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன்க்கா. கவலைப்படாதப்பா, உன்னோட சூழ்நிலைமை எல்லாம் சீக்கிரமா மாறும். சீக்கிரமா உனக்கு வேலை கிடைக்கும், நம்பு. கண்டிப்பா நம்புறேன்க்கா. தம்பி, உங்க அம்மாவை பார்த்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு முதல்ல வேலை கிடைக்கட்டும். இன்னும் வேலையே இல்ல, அதுக்குள்ள எங்க அம்மா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இல்லப்பா, எப்படியும் உனக்கு வேலை கிடைச்சிடும். அடுத்தது கல்யாணம் தானே, உங்க அம்மாவும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. உங்க அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என் பையனுக்கு நிறைய நகை வாங்கி கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உங்க அம்மா என்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. நான் உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன்ப்பா. ஏசப்பா கிருபையில உனக்கு வேலை கிடைக்கும், திருமணமும் நடக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், கேளு. என் பையனோட திருமணத்துக்கு நான் என்ன செய்ய போறேனோ அதத்தான் உனக்கு நான் சொல்றேன். கட்டிக்க போற பொண்ணு வீட்ல வரதட்சணை வாங்கறது தப்பு தம்பி. உங்க அம்மா விருப்பப்படலாம், ஆனா நீ விரும்பாத. அது பாவம். உன்னை நம்பி வீட்டுக்கு வர பொண்ணை வச்சு காப்பாத்த உன்னால முடியணும். உங்க அம்மா கிட்ட நீ தான் பேசணும்பா. இது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க ஆசைப்படுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீ படிச்சவன், உனக்கு எல்லாமே தெரியும். என் பையனுக்கு நான் வரதட்சணை வாங்க கூடாதுன்னு தீர்மானமா இருக்கேன். என் கணவர்கிட்டே அதை நான் சொல்லிட்டேன். நீயும் நான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு வீட்ல வரதட்சணை வாங்க மாட்டேன்னு உறுதியா இரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் தம்பி. சரிக்கா. உங்க அம்மா கிட்ட போய் பேசு. அன்னைக்கு எடுத்த முடிவுடா, இன்னைக்கு வர நான் உறுதியா இருக்கேன். நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நாளைக்கு உனக்குன்னு ஒரு தேவை வரும்போது அதெல்லாம் அந்த நேரம் பாத்துக்கலாம். நானா எதுவும் கேட்க போறது இல்ல. அதே நேரம் அவங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்களோ அதை செய்ய போறாங்க. சொன்னா என்ன கேட்கவாடா போற? வா போம். ரமேஷே, உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா உன்னை பார்க்கவே முடியல. இன்னைக்கு பார்த்துட்டேன்பா. நான் எங்கனா போக போறேன், இங்கதான் இருக்கேன். என்ன விஷயம்னா? இல்லப்பா, எல்லாம் கல்யாண விஷயம்தான். என்ன தரகரே, ஏதாவது பெரிய இடத்துல இருந்து வரன் வந்திருக்கா என்ன? ஒரு இடத்துல இருந்து வரன் வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு இழுக்குறீங்க?
இல்லப்பா, ரமேஷ் அம்மா அதை வேண்டான்னு தட்டி விட்டுட்டாங்க. எதுக்கு? என்னத்த சொல்ல, கிறிஸ்தவ பொண்ணுன்னு சொன்னா இவனும் நம்மள திட்டுவான். என்ன இவங்க அம்மா நகை அதிகமா கேட்டாங்களா? ஆமா, இதுவும் உண்மைதானே. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? ஆமாப்பா, சுரேஷ் சொல்றது போலதான் உங்க அம்மா கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்க்கறாங்க. இங்க பாருங்கண்ணே, நகை பணம் எதுவும் பிரச்சனை இல்ல. நல்ல பொண்ணா இருந்தா போதும். எங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அதே நேரம் என் திருமண காரியத்துல எனக்குன்னு சில விருப்பம் இருக்கு. சும்மா நீங்க காமிக்கிற எல்லாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னோட விருப்பத்துக்கு ஏத்த பொண்ணா அது இருக்கணும். உன் விருப்பத்தை என்கிட்ட சொன்னா நானும் அதுக்கேத்த மாதிரி பாப்பேன்ல. நேரம் வரும்போது அது உங்களுக்கே தெரிய வரும். சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறேன். இவனை தானே பார்க்க வந்தீங்க, அப்புறம் எதுக்கு போறீங்க? தம்பிக்கு ஒரு பொண்ண அம்மா கிட்ட காமிச்சேன்னு சொன்னல, அவங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான். அந்த மேல தெருவுல ஒரு வீடு இருக்கு. அவங்க என்கிட்ட போட்டோ கேட்டிருந்தாங்க. அப்படியே ஒரு 8 போய் போட்டோவை காமிச்சிட்டு வந்துடலான்னு போறேன். சரிண்ணே. சரிப்பா. அப்படி என்னடா உன்னோட விருப்பம்? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? அது எப்பரா உன்கிட்ட சொல்லாம இருப்பேன்? நேரம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். சும்மா இப்ப சொல்லு. அது வேற ஒண்ணு இல்லடா. உனக்கே தெரியும், நான் என் இதயத்துக்குள்ள இயேசுவுக்கு இடம் கொடுத்துட்டேன். இது எங்க அம்மாவுக்கு தெரியாது. இப்ப எங்க அம்மா எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. எப்படி பாப்பாங்க? இயேசுவை பத்தி தெரியாத ஒரு பொண்ணா பாப்பாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லடா. என்ன மாதிரி இயேசுவுக்கு இடம் கொடுத்த பொண்ணுதான் எனக்கு வேணும்னு ஆசை. என்ன பிரச்சனை? பொண்ணு வீடு ஒரு கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்தவ குடும்பமா? இது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? இந்தாங்க போட்டோ, கிளம்புங்க. என்ன பாக்குறீங்க? முதல்ல கிளம்புங்க. உங்க அம்மா இதுக்கு சம்மதிப்பாங்களா? அவங்க எப்படா ஒத்துக்குவாங்க? உங்க அம்மா வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறதுக்கே ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. இதுல கிறிஸ்தவ பொண்ணதான் நீ கட்டுவாங்கற. இதுக்கெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ, இதுதான் என் விருப்பம். என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதத்தான் ஆண்டவர்கிட்டயும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னமோடா, எனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. என்னமோ பண்ணு போ. இந்த கிறிஸ்தவ பொண்ண ரமேஷ் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, மேல தெரு மார்ட்டின் பையனுக்கே இத முடிச்சிட வேண்டியதுதான். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் வரதட்சணை என்ற இந்த சமூக பிரச்சனை நம் தேசத்தை விட்டு ஒளிந்து போகவும், வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வரதட்சணை. இந்த வரதட்சணை நிமித்தமாக எவ்வளோ குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது இல்லையா? வரதட்சணை கொடுக்கறவங்களானாலும் சரி, வாங்குறவங்களானாலும் சரி, ஒரு திருப்தி இருக்குதா, ஒரு சமாதானம் இருக்குதா, போதுங்கிற மனசு இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இந்த நாளிலே ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இளைய சமுதாயம், அதாவது திருமணமாகாத வாலிபர்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் நிமித்தமாக நான் வரதட்சணை கேட்டு, பெண் வீட்டில் கேட்டு நான் வாங்கி அப்படி நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ண போறீங்க. அப்படி தீர்மானம் பண்ணுனா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். பாருங்க, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஆனால் இன்னைக்கு அவங்க உலகத்தில் இல்லை. அவங்க ஒரு ஹோமியோபதி டாக்டர். அந்த லேடி அவங்களோட ஹஸ்பண்ட் பல் டாக்டர். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 பெண் பிள்ளைங்க இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கேரளாவில் வீடு வாங்கி அங்கே இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் சம்பாரித்து வச்சுட்டு மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல உயர் அதிகாரி மாப்பிள்ளை பெண் வீட்டுக்கு வராங்க. எல்லாம் உட்கார்ந்தாங்க. பெண் வீட்டார் உட்கார்ந்தாங்க, மாப்பிள்ளை வீட்டார் உட்கார்ந்தாங்க. உட்காந்து பெண் வீட்டார் உங்களுக்கு என்ன வேணும்
அப்படின்னு கேட்டோன்னே, அப்போ அந்த டைமில் காரெல்லாம் ரொம்ப கிடையாது, சைக்கிள் முடிஞ்சு பைக் வர்ற நேரம். பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு பணம் வேணும், இவ்வளோ ரொக்கம் வேணும், பைக் வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு பாத்திரம் பட்டு வாங்கி கொடுக்கணும், வீட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க கேட்டாங்க, இவ்வளவுதானா, இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் போதும், இவ்வளோதான். அப்போ இந்த பெண் வீட்டார் யோசித்தாங்க, இத்தனை பொருளை வாங்கிட்டு போயிட்டு நம்ம பிள்ளைகளை வாழாமல் விட்டுட்டா என்ன ஆகிறது கதி? அப்போ இவங்க கேட்குற கேள்வியை பார்த்தா பொருளுக்கும் பொண்ணுக்கும் தான் இங்கே வந்திருக்கிறாங்களே தவிர பெண்ணு கட்டிட்டு போய் வாழணுங்கிற மாதிரி இந்த ஆட்களை பார்த்தா தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பெண்ணோட அம்மா என்ன பண்ணாங்க, எழுந்திரிச்சு அவ்வளோ பேர் வெளியே நடக்க, இங்க யாரும் உட்கார்ந்துருக்க கூடாது. நீங்க வந்து எங்க பொண்ணுக்கு இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு கேட்டு நாங்க கொடுக்கறது இல்லை. பொண்ணை பெற்றவங்க நாங்க பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க திராணிக்கு மேல, எங்களோட தகுதிக்கு மேல எங்க பெண்ணுக்கு நாங்க வாழ போற பெண்ணுக்கு கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க கேட்டு வாங்குறீங்களே, நீங்க என்ன திருமணம் செஞ்சு எங்க பெண்ணை வாழ வைக்கணும்னு நினைச்சீங்களா, என்ன நினைச்சிட்டு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டுட்டாங்களாம். இன்னைக்கு பாருங்க, இப்படி நாட்டுல நடந்தா இந்த வரதட்சணைங்கிற கொடுமை இருக்குமா? யோசித்து பாருங்க, இருக்காது. எவ்வளவு டிவியில பாக்குறோம், எவ்வளவு நம்ம பக்கத்துல அருகிலெல்லாம் நடக்கிற காரியங்களை நம்ம காது கேட்குது. என்னது இது? பெண்ணு வீட்டில் வந்து திருமணம், அது ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது. குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு பெண்ணு கட்டி திருமணம் பண்ணுனா பொருளை கேட்கறது, அதே குடு இதே குடுன்ட்டு. மாமனார் வீட்டில் வண்டி வாங்கி ஓட்டிக்கிட்டு அவங்க மகளைவே வச்சுட்டு ஓட்டுறீங்களே, அது என்னது அது? அதெல்லாம் விட்டுட்டு இந்த வரதட்சணை நான் கேட்கவே மாட்டேன். இந்த இளைய சமுதாயத்தில் ஒரு வைராக்கியம் வரணும், இந்த வரதட்சணை ஒழியணும். எனக்கு அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இளைய சமுதாயம் வாலிபர்கள் வரதட்சணை வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். வாலிப தம்பி உங்களுக்கு தான். அப்போ அந்த தீர்மானத்தை இன்னைக்கு நீங்கள் எடுங்க. இந்த ஜெப நேரத்தில் இணைஞ்சு கொண்டு நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுக்க போறீங்க. ரெண்டாவது, உங்களை நம்பி வாழ வந்த பெண்ணை வரதட்சணைங்கிற பேர்ல வாழ வெட்டியாக்காதீங்க. அதை நான் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். குடும்பம் உடைவதற்கு நான் காரணமா இருக்க மாட்டேன்னு நீங்க தீர்மானம் எடுங்க. அந்த பொண்ணு வாழ வந்த பொண்ணை நான் கண்ணீர் வடிச்சு அப்படி நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. அப்படி தீர்மானம் எடுக்கிறதுக்காக இன்னைக்கு குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்காக, இளைய சமுதாயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்பனே நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் இந்த இனியிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாட்கள் ஆண்டவரே வரதட்சணை என்கிறதான காரியத்தினால எத்தனையோ பிள்ளைகளுடைய ஆண்டவரே, விசேஷமாய் பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே காணப்படுகிறதை கர்த்தர் நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே தீர்மானம் எடுக்க வேண்டுமான ஆண்டவரே ஒரு மன தைரியத்தை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மன பக்குவத்தை பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமணம் செய்ய போகிறதான ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே என்னால எந்த ஒரு பெண்ணும் என்னால எந்த ஒரு பெண்ணும் வாளாய் வெட்டியாய் போய்விடக் கூடாது, என்னால குடும்பம் உடைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே நல்ல தீர்மானம் எடுக்கணும் நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடியதான இருதயத்தை வாலிபர்களுக்கு நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய காரியத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இந்த பிள்ளைகள் உங்க சமூகத்துல ஜெபித்து நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நீங்க கிருபை செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு இல்லப்பா, பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்கு இல்ல ஆண்டவரே, வாழ போகிற தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே ஆண்டவரே தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே, அவர்களே முடிவு செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல ஒரு இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்க அருளி செய்தருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு இளைய சமுதாயத்துக்குள்ளே கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறபடினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்தபடியாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்னதுக்காகனா, வரதட்சணையினால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு பிரிந்தெடுக்கிற குடும்பங்கள்
யோசித்து பாருங்க, எவ்வளவு குடும்பங்கள் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த வரதட்சணை கொடுத்து கொடுத்து கண்ணீரோடு கவலையோடு அல்லது தன்னுடைய பிள்ளை மறுபடியும் ஏமாற்றத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாலே, இவ்வளோ கொடுத்தோம் என் பிள்ளை ஏமாற்றத்தோடு வந்துட்டாலே, வாழாம வந்துட்டாலே, இவ்வளோ குடும்பம் சீரழிவு, கண்ணீர், பிரிஞ்சு கிடக்குறாங்க, உடைந்து போன குடும்பம், எத்தனையோ குடும்பம் வரதட்சணைங்கிற பேர்ல மட்டும் எத்தனையோ குடும்பம். இன்னைக்கு கோர்ட்ல கேஸு, எத்தனையோ குடும்பங்கள் வரதட்சணையின் பேர்ல எவ்வளோ குடும்பங்கள். யோசித்து பாருங்க, எதுக்கு அவ்வளோ காரியம்? எதுக்கு? இருக்கிறத வச்சு உள்ளதை கொண்டு நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த பூமியில வாழலாமே. ஏன் அப்படி கேட்டு கேட்டு வாங்கி இன்னைக்கு உடைந்து கொடுக்குற குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது. கண்ணீர்ல வாழ்றாங்க, கடனை அடைக்க முடியல, பெண்ணை பெத்தவங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிலைமையெல்லாம் நம்ம நாட்டுல நம்ம சமுதாயத்துல மாறணும். அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரா? இல்ல, துக்கப்படுவார். இன்னைக்கு உடைந்து கிடக்கிற இந்த குடும்பங்களுக்காக சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. நாமளும் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஆண்டவரே அவங்க பட்ட பிரயாசங்கள், பட்ட கடன்கள் ஆண்டவரே, இன்னும் கூட ஆண்டவரே இந்த வரதட்சணை கொடுமையின் நிமித்தம் பிள்ளைங்க பிரிஞ்சு வந்திருக்கிற காரணத்தினால எத்தனையோ குடும்பங்கள் அப்பா கண்ணீருக்குள்ளே இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, அந்த குடும்பங்களை எல்லாம் உங்க கரத்துல நாங்க தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும் ஆண்டவரே. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் ஆண்டவரே சப்பா இது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு மனம் திரும்புதலை என் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகப்படியான ஆண்டவரை பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு ஆண்டவரை கேட்டு குடும்பங்களை கஷ்டப்படுத்துற அந்த நிலைமையெல்லாம் என் ஆண்டவர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்கு திருமண காரியம் ஒழுங்காயிட்டுன்னு சொல்லி பெண்ணை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரை கடன்பட்டு ஆண்டவரை பிள்ளைகளுக்காக அவங்க செய்துட்டு ஆண்டவரை அந்த கடனுக்காக அவங்க கஷ்டப்படுற அந்த காரியங்களெல்லாம் என் ஆண்டவர் அறிவிங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த மகள் சந்தோஷமாய் வாழலன்னு சொல்லி துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களும் உண்டு ஆண்டவரே. இந்த நிலைமையெல்லாம் என் ஆண்டவர் மாற்றுங்கப்பா. குடும்பங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பை என் ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. வாலிபர்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை என் ஆண்டவர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. என்னுடைய எதிர்கால துணை நான் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு பயப்படுகிற நல்ல ஒரு மகள் எனக்கு துணையா கிடைக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு வாலிபனுடைய இருதயத்திலும் என் ஆண்டவர் வைக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல கர்த்தருக்கு பயந்த நல்ல ஒரு குணசாலியான மகள் உண்டா போதுன்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே மகனின் தாய்க்கும் வரணும் ஆண்டவரே, பெற்றோருக்கு வரணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி கொடுங்க. வருகிற பிள்ளைகளும் ஆண்டவரே குடும்பத்துல நல்ல சமாதானமா சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. ஒரு மகள் ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு வருவதன் நிமித்தம் அந்த குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் இருக்கணும். அப்படி கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த பொருளின் நிமித்தம் கண்ணீரோடு கடன்பட்டு இருக்கிற அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். துணிகரமான அந்த பாவங்களுக்கு விலக்கி ஆண்டவரே குடும்பங்களை என் ஆண்டவர் காக்கும்படிக்கு உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கண்ணீரெல்லாம் துடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையுள்ள கரத்துக்குள்ள குடும்பங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமா இளைஞர்களை ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு ஞானம் கொடுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. குடும்பங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். கடைசியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவரோட வசனம் சொல்லுது. அப்போ நம்ம பொருளாசையை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம ஆண்டவரோட சமூகத்துல பிள்ளைகளை வளர்த்து நல்லா அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பது பெற்றோருடைய வேலை. நம்ம பேரம் பேசுவது அல்ல. பெற்றோர்கள் குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுப்பதுதான் பெற்றோருடைய பொறுப்பு. அப்ப இதுல நம்ம பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி ஆகுமா? நீங்க எத்தனை வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு திருப்தி ஆகுமா? திருப்தி ஆகவே செய்யாது. ஆண்டோட வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அது அவனுக்கு ஜீவன் அல்ல,
அப்ப கர்த்தர் எதுக்காக குடும்பத்தை அமைத்தார்? அது அவனுக்கு ஜீவனா? இல்லவே இல்லை. அப்ப கர்த்தர் ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும். இந்த பொருளாசைங்களை அழியணும், வரதட்சணை அழியணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும். சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க, நாமளும் இணைந்து கொள்ளுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஐயா. வரதட்சணை என்கிற அந்த பொருளாசை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த பொருளாசையின் நிமித்தம் எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, பிரிவினையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பொருளாசையை தூண்டுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொல்லி உங்க வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, வரதட்சணை என்கிற அந்த பண ஆசையை தூண்டுகிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இதில் பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். போதுமென்ற மனதுடனே ஆண்டவரே அவர்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. தன்னுடைய மகனுக்கு ஆண்டவரே தகப்பனே பெண் பார்க்கும் பொழுது ஆண்டவரே இந்த பணத்திற்கு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே உங்க அன்பின் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நிற்கிறோம். ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் என் ஆண்டவர் நல்ல மாற்றத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் என் ஆண்டவர் மாற்றிவிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறப்பா. பொல்லாத சத்துரு இனி யாரையும் தொடக்கூடாது. நசரேனா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கட்டளையிட போறபடியினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, எங்க ஜெபத்தை நீங்க கேட்டீரப்பா. வரதட்சணைங்கிற பெயர்ல அந்த கிரியைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஊக்கமான ஜெபம் தேசத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிப்போம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு சமுதாயத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் வரதட்சணை. ஒரு பவுன நகைக்காக எத்தனை பெண்கள் நரக வேதனை அனுபவிக்கிறாங்க குடும்பத்துக்குள்ள. அந்த பாவத்தை செய்யாதங்க. சமீபத்தில் எங்கள் ஊழியத்தினுடைய ட்ரஸ்டி ஒருடைய மகனுடைய திருமண நிச்சயத்துக்கு போயிருந்தேன். அவன் சொன்ன, டாக்டர் மாப்பிள்ளை, உங்களுடைய மெசேஜில், அவன் சின்ன பையனாக ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் செய்தியில் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு வாலிபர்கள் ஒப்பு கொடுங்கன்ன போது அந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. வரதட்சணை வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டான். வரதட்சணைன்ற பேச்சே பேசக்கூடாது, அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ அது சொல்கிறாங்க, என் பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஆண்டவர் தொட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நாங்கள் பேசவே இல்லை. உங்கள் மகள் எங்களுக்கு வேணும், அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கு ஒரு மகள் வரணும். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அது நீங்கள் செய்து கொள்ளுங்க. எங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எதுவும் நாங்கள் கேட்க மாட்டோம். உங்கள் பிள்ளைக்கு செய்ய முடிஞ்சதை நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். எங்களுக்கு அதுக்கு எண்ணமே கிடையாது. அதான் கிறிஸ்தவ சாட்சி. அவங்க வாழ வந்திருக்கிறாங்க. அந்த நகையை வச்சு நீங்கள் அவங்கள ஒரு நரக வேதனை உண்டாக்காதங்க. கேட்காதங்க, எவ்வளோ நகை போடுவீங்க, எவ்வளோ பணம் தருவீங்க கேட்காத. உங்கள் பிள்ளைக்கு செய்கிற எல்லா பெற்றோரும் பங்களுக்கு செய்ய விரும்புவாங்க. முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சுருப்பாங்க. சில ஏழை குடும்பத்தில் 2 பவுன் 3 பவுன், சில பணக்கார குடும்பத்தில் 100 பவுன்லாம் போடுறாங்க. அது அவங்களுடைய வசதிப்படி. நீங்கள் அதை கேட்கணும். அதை எதிர்பார்க்காதங்க, கேட்காதங்க. இல்லை நான் கேட்கல, எங்கள் அப்பா அம்மாட்ட சண்டை போடுங்க. வரதட்சணை பேசினா கல்யாணம் வேண்டாம். வாலிபர்கள் துணிந்து நிற்கணும். இந்த எழுப்புதல் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். தைரியமாக சொல்லுங்கள். உன்னை படிக்க வச்சனடா, ஆளாக்குனேன்னு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சம்பாதிச்சு பணம் தந்த பிறகு எனக்கு கல்யாணம் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி பண்ண சம்பாதிக்கணும். வேலை முடித்து சம்பாதிச்சு பேரண்ட்ஸை கவனிக்கணும். அவங்கள படிக்க வைக்கிறாங்கல்ல. நீங்கள் ஆணாக எழும்பணும். புருஷ லட்சணம் வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன். படித்து முடித்தவன வேலை, ஏதாவது வேலை செய். கூலி வேலையை செய்யணும். டெய்லி 50 ரூபா கொண்டு வா வீட்டுக்கு.
அப்புறம் படிப்பு, அதெல்லாம் கர்த்தர் ஏற்ற வேளையில் உயர்த்துவார். நம்ம வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிக்கணும். தயவுசெய்து வரதட்சணை கேட்காதங்க, நகை கேட்காதங்க, வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய அந்த வார்த்தையினால் கொல்லாதங்க. அநேக மாமியார்கள் நல்ல இருதயத்தோட மருமகளுக்கு அவங்க நகை போட்டு கூட்டிகிட்டு வராங்க. என்று ஆண்டவர் தந்திருக்கிறார், நான் உனக்கு போட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு. அப்படியும் நல்ல மாமியார்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன போட்டாரோ உங்கள் அப்பன் என்ன கொண்டு வந்தேன்னு பிச்சு பிடுங்குகிறவங்களும் இருக்காங்க. தயவுசெய்து அதை செய்யாதுங்க. இயேசு அதை பார்த்து துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். நீங்கள் பைபிள் வச்சுருக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி நடக்கிறீங்கன்னு. அதனால் அது ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு சகோதரர் திறப்பின் வாசலில் சாட்சி சொன்னார். அவர் மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அவர் ஐயா, நான் இந்துவாக இருந்தேன், இந்துவாக இருக்கும்போது வரதட்சணை கேட்டு வாங்கிட்டேன், எங்கள் மாமனார்கிட்ட கேட்டு இவ்வளோ தரணுன்னு அவர் தந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. நான் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அது பண ஆசை அப்படி கேட்கக்கூடாது, தவறு அப்படின்றது ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ என்ன பண்ணுறது ஆண்டவரேன்னு கேட்டேன். திருப்பி கொடுத்தார் ஆண்டவர். சாட்சி திருப்பி நான் ஜெபத்தில் சொன்னேன், திருப்பி கொடுத்துருன்னாரு. நான் உடனே பாருங்கள், அவர் கட்டாயப்படுத்தி வாங்கினேன், இவ்வளோ பணம் வேணும், எங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணும் நீ வாங்கினேன். அப்போ கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆகிப்போச்சு. அவங்க மாமனாரும் கேட்கல, சரி நல்ல மகளை வச்சுருக்காருன்ட்டுன்னு. இவர் பாருங்கள், வட்டி போட 15 வருஷத்துக்கு பேங்க் வட்டி எவ்வளோன்னு போட்டு அந்த வாங்கின வரதட்சணையை வட்டியோடு சேர்த்து மாமனாட்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்த வரதட்சணை வட்டியோடு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். அவர் அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு தானே நான் தந்தைய மகளுக்குள்ளே தானே. இல்லை, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் இயேசுடைய பிள்ளை, எனக்கு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இது பாவம்னு எனக்கு தெரியும். இயேசு என்கிட்ட பேசுகிற தப்பு, இந்த பாவத்தை செய்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், திருப்பி கொடு அப்படின்னு சொன்னார். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்பட, அப்போ தான் எனக்கு சமாதானம். இல்லை, நாங்கள் உங்களுக்கு கிஃப்டாக தரோம், நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு குறை இல்லைன்னாரு. நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க, வரதட்சணை பண்ண வாங்கினதாக இருக்கக்கூடாது. திருப்பி கொடுத்துட்டார் பாருங்க. அவர் மனைவியோட சாட்சி சொன்னாங்க. இந்த சாட்சி எழும்பணும் கிறிஸ்தவ உலகத்தில். நீங்கள் இதை செய்யுங்க, ஆண்டவர் மகிமை எழுப்புதல் வரும். இதெல்லாம் செய்யாமல் உட்காந்துட்டு எழுப்புன்னு எங்கே வரும்? நீ யோசிங்க. பாவத்தை விட்ட மனம் திரும்பாமல் காரியத்தை சரிப்படுத்தாமல் அன்றைக்கி சகையை சொன்னான், அநியாயமாய் வாங்கினா 4 தனியாக திரும்ப கொடுக்குறேன். அதனால தான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார். அதனால் நம்ம அது மாதிரி அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுத்துடணும். ஒரு மாமியாரோட கணவனோட பேசுகிறார், நீங்கள் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி வசந்தி பால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்காங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? குடும்பமாக கர்த்தர் உங்களை சுகத்தோடு வைத்திருப்பார் என்று நம்புகிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து நம்ம எல்லாவற்றிலும் சீர்படுத்தி நம்மளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இல்லை, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்றால், வாலிபனே வரதட்சணை வேண்டாம் என்று தீர்மானம் எடு. இல்லை, ஒரு நல்ல தலைப்பு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நல்ல ஒரு ஆலோசனை என்று கூட சொல்லலாம். இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு காரியம் இது அரசாங்கத்தால் தடை பண்ணப்பட்டு இருந்தும் கூட இன்னும் நடைமுறையில் இருப்பது தான் ரொம்ப வேதனையான ஒரு காரியம். பாருங்க, இன்றைக்கு சமூக அந்தஸ்து இல்லை, சமூகத்தில் நாங்கள் அந்தஸ்தாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக பெண் வீட்டார் என்ன செய்கிறாங்க, 100 கணக்கில் பவுனை போடுறாங்க, நிறைய ரொக்க பணங்களை கொடுக்குறாங்க, சொத்து சுகங்களை வீடுகளை கொடுக்குறாங்க, காரு கொடுக்குறாங்க, இன்னும் பல காரியங்களை டௌரியாக கொடுக்குறாங்க. அது அவர்களுக்கு ஒரு பெருமையை கொண்டு வருகிறது இல்லையா? சமுதாயத்தில் நம்ம ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக இது பெருமைக்காக செய்கிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, மாப்பிள்ளை வீட்டாரும் நாங்கள் இந்த இடத்துல இவ்வளோ நகை ரொக்கம் வாங்கி நாங்கள் என் பையனுக்கு திருமணம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெருமை. இப்படி பேசிக்கொள்ளுவதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இந்த தீமையை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்ம செய்து வருகிறோம் பாருங்க. நானா வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தின்படி நம்ம
பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் பெண்களுக்கு பரிசம் கொடுத்து திருமணம் செய்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்ல. பாருங்க, நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு, தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த அந்த மகன் ஈசாக்குக்கு எலையேசர் என்ற வேலைக்காரனை அனுப்பி தன் இனத்தாரிடத்திற்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி அனுப்புகிறான், தன்னுடைய சொந்த ஊருக்கு அனுப்புகிறான். அப்ப இந்த எலையேசர் அந்த இடத்துல அந்த ஊருக்கு வெளியில வந்து நின்று ஒரு ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் பாருங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல அது இருக்கிறது. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்றும் நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்று அருமையான ஒரு ஜெபம் பண்ணி பெண்ணு பார்க்கறதுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான், கர்த்தருடைய செயலுக்காக. ஆண்டவரும் அப்படியே அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ரெபேக்காளை கொண்டு வந்து விடுகிறார். இந்த 24ஆம் அதிகாரம் ஃபுல்லா அதை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெண் வந்து இந்த எலையேசர் எப்படி ஜெபித்தாரோ அதே போல எனக்கு தண்ணீர் கொடுக்கும் போது அவன் ஒட்டவங்களுக்கும் கொண்டு வாக்குறேன், உமக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றா. ஆச்சரியமா அந்த பெண்ணை எலையேசர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவள் அப்படி ஒட்டகங்கள் எல்லாம் குடிந்து தீரு மட்டும் ஒன்று வார்த்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல உழைப்பாளி ஒரு பெண்ணு, நல்ல ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணு, அடக்கமுள்ள பெண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் எலையேசர் ஈசாக்குக்காக தெரிந்தெடுத்தார். அப்படி அவ சொன்னதெல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்த பின்பு 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவன் அந்த மகளை குறித்து ஆச்சரியப்பட்டு 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன், அந்த எலையேசர், 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவ வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுல ராத்திரி தங்குறாங்க, விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. எல்லா காரியம் முடிந்து அந்த மனிதன் கிளம்பும் போது மறுபடியும் அந்த 53ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான் என்று. 10 ஒட்டகங்களையே ஆபிரகாமிடத்திலிருந்து அந்த மனிதன் உச்சிதங்களை கொண்டு வந்து பெண் வீட்டாருக்கு கொடுத்து பெண்ணை அழைத்து செல்வதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப அந்த வேத ஒழுங்கு இதுதான். அப்ப அதே மாதிரி பாருங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தாவீதும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாள் என்று சொல்லுகிறார் இல்லையா. வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தான், அதாவது மணமகன் வீட்டிலிருந்து தான் பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் செய்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முற்றிலுமாய் தலைகீழா மாறி போய்விட்டது. நல்ல அடக்கமுள்ள பெண்ணு வேணும், அன்புள்ள பெண்ணு வேணும், கர்த்தரை அறிந்திருக்கிற பெண்ணு வேணும், ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு பெண்ணு வேணும்னு சொல்லி பார்ப்பதில்லை. எவ்வளோ நகை கொடுக்குறீங்க, எவ்வளோ ரொக்கம் கொடுக்குறீங்க, கார் கொடுக்குறீங்களா, பைக்கு கொடுக்குறீங்களா, இப்படி தான் கேட்குறாங்க, வாய் விட்டே கேட்குறாங்க. இன்றைக்கு வாலிப தம்பிமார் சம்பாதிக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு பெற்றோருடைய விருப்பத்துக்கு விட்டு வாங்குவது தான் பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம். குடும்பத்தினரோடு கூட சேர்ந்து கொண்டு பெற்றோரிடத்துல வாங்கின நகை, ரொக்கம், இதெல்லாம் காரு பைக்கெல்லாம் போதாது, இன்னும் போய் வாங்கிட்டு வா, பணம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லி அடித்து விரட்டுகிறவர்கள் எத்தனை. இது நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு அருமையான மகள் திருமணமாகி 6 மாதத்துல இந்த வரதட்சணை கொடுமையினாலே தற்கொலை செய்து மடிந்து போய்விட்டா. மற்றும் பாருங்க, அநேக இந்த குடும்பத்தினருடைய மாமனார், மாமியார், நாத்தனார்மார்களுடைய வார்த்தைகளின் நிமித்தம், இந்த வரதட்சணை நிமித்தம் பணம் போதாது, நகை போதாது, என்னத்தை கொடுத்தாங்க உங்க வீட்டிலன்னு சொல்லி இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துவதின் நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் மரித்து போறாங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிப மகனே, மனம் மாறணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். எதனால இந்த பண ஆசை, எதனால இது வருகிறது பாருங்க. பெருமை, பண ஆசை,
இதுதான் எல்லா தீமைக்கும் இன்றைக்கு வேறா இருக்கிறது. நான் ஒரு செய்தியை யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருந்தேன். அருமையான ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த செய்தியில் அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம், என்னுடைய சபையில எந்த வாலிபனாவது நீ டவுரி வாங்கி, நகையோ ரொக்கமோ காரோ பைக்கோ நகை டவுரி வாங்கி கல்யாண பொண்ணு பார்த்து ஒழுங்கு பண்ணினா உனக்கு என் சபையில கல்யாணமே நடத்தி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு. எவ்வளவு நல்ல ஒரு அருமையான போதகர். எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். இப்படி நல்ல போதகர்கள் பிரசங்கம் பண்றாங்க. அநேகர் பாருங்க இந்த டவுரிக்கு உடந்தையா இருக்கிறாங்க. வேண்டாம், இது கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். இன்றைக்கு வாலிபர்களுக்கு புத்தி சொல்லுகிறார் கர்த்தர். இந்த மாதிரி காரியத்துல நீ நல்ல ஒரு தீர்மானம் எடு, வேண்டான்னு சொல்லு. அந்த மகளிடத்துல வாங்கிட்டு வந்து அனுபவிக்கிறதுக்கல்ல வாழ்க்கை. உனக்கு அந்த மகள் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மகளா இருக்கணும், கர்த்தரை அறிந்த மகளா இருக்கணும். அதுதான் உன்னுடைய நோக்கமா இருக்கணும். அதை விட்டுட்டு பணத்தின் மீது நகையின் மீது உங்களுடைய எண்ணங்கள் போகக்கூடாது. இன்றைக்கு வாலிப தம்பிமார் மனம் மாறணும், வாலிப பிள்ளைங்க மனம் மாறணும், நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும், ஜெபிக்கணும். எலையேசர் ஜெபித்ததை போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய துணை, எனக்கு ஏற்ற ஒரு துணையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். பணத்தையோ நகையோ வீடு இருக்கா அது இருக்கா இது இருக்கா இதை பார்த்து அல்ல, கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். இப்படி ஜெபித்து அமைகிற கர்த்தர் கொடுக்கிற வாழ்க்கை தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் இன்றைக்கு இந்த பணம் டவுரி வாங்குறாங்க, பணம் ரொக்கமெல்லாம் வாங்குறாங்க? பண ஆசைன்னு சொன்னேன் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அது எல்லா தீமைக்கும் பண ஆசை வந்தாவே கர்த்தர் மீதுள்ள விசுவாசம் போயிடும். அதைத்தான் 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை வந்துச்சுன்னா அது இச்சையா மாறிடுது. ஆகவே கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற இருதயம் உள்ளவங்களாய் மாறி போகிற இது நிமித்தம் என்ன வருது? அநேக வேதனைகளை தாங்களே அதை வருவித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறாங்க. இன்னும் நீதிமொழிகள் 28:16 சொல்லுகிறது, பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். இன்றைக்கு இந்த பொருளாசையை விட்டு, இந்த டவுரி அது இதுன்னு வாங்குறத, இந்த பொருளாசை இந்த பண ஆசையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு கூட உங்க பிள்ளைகளுக்கு ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி வைங்க. அருமையான பெற்றோர், இதை பார்க்கிற பெற்றோர், சகோதர சகோதரிகள், இப்படி உங்க பிள்ளைகளுக்கு, உங்க ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணத்துக்கு ஒரு பெண்ணை எலையேசர் பார்த்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, பாருங்க பெருமை இல்ல, இவ்வளவு கொடுத்துட்டோம் அவ்வளவு வாங்கிட்டோம், இதெல்லாம் பெருமை. இந்த பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, 1 பேதுரு 5:5 நம்ம வாசிக்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்னா வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. ஏன்னா இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இந்த பண ஆசை, இந்த பெருமை, இதுக்கெல்லாம் நம்ம இடமே கொடுக்க கூடாது. கர்த்தர் எதிர்த்து நின்றா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான். ஆதரவாய் இருக்க வேண்டிய கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேண்டாம், இந்த பெருமை வேண்டாம், இந்த பண ஆசை வேண்டாம். சமூகத்துக்காக வாழாதீங்க, கர்த்தருக்காக வாழுங்க. பிள்ளைங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி முயற்சி பண்ணுங்க. ஆகவே இன்றைக்கு பெற்றோராய் இருக்கட்டும், வாலிப ஆண் பிள்ளைகளாய் இருக்கட்டும், தயவு செய்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த வரதட்சணைங்கிற இந்த இப்படி ஒரு சமூக அநீதியிலிருந்து, சமூக தீமையான காரியத்திலிருந்து விலகி பரிசுத்த கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னோடு சேர்ந்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்பீங்களா? நீங்க எல்லாரும் ஜெபிங்க. உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தீமை இனி உங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கொடுக்கவும் மாட்டோம், நாங்க வாங்கவும் மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு வாலிபர்கள் விசேஷம், ஆண் பிள்ளைகள் தீர்மானம் எடுங்க. நீங்க ஆண்டவர்கிட்டையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உமக்கு சித்தமான ஒரு மகளை கொடுங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் வரதட்சணை எடுக்க மாட்டேன், நீங்க கொண்டு வர்ற ஒரு நல்ல ரெபேக்கா எங்க வீட்டுக்கு வரட்டும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஒரு தீர்மானத்தோடு ஜெபிங்க. தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட என் ஆண்டவர் நீர் பேசி இருக்கிறீரப்பா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்த பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதி
ஆசீர்வதிப்பீராக. இவங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தபடியினாலே தேவனாகிய கர்த்தர் உடைய அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு இவருடைய குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்வீராக. விசேஷமா திருமணத்திற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, வரதட்சணை கொடுக்கவும் மாட்டோம், ஆண்டவரை எடுக்கவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம்னு சொல்லி தீர்மானிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நல்ல வாழ்க்கை துணைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபம் பண்ணுகிறப்பா. அவளுடைய வாழ்நாள் நீடித்திருப்பு இருக்கணும், அவளுடைய தீர்க்காயுசோடு அவங்க வாழணும், சந்தோஷத்தோடு வாழணும், சமாதானத்தோடு வாழணும், எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்தவர்களாய் வாழணும் அப்பா. இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களோடு வாழணும் அப்பா. தீர்மானம் எடுத்து அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அறிந்திருக்கிற ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த தீர்மானத்துல உறுதியாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்க அன்பின் கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்ல மாற்றங்கள் எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும், இதை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபத்தை கேட்ட கர்த்தருக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியை குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.